ஹலோ எவ்ரிஒன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இங்கிலீஷில் பண்ண ஒரு டாப்பிக்கை இந்த வீடியோவில் தமிழில் அதாவது பைலிங்குவலில் பார்க்கலாம். த டாபிக் இஸ் ஸ்பேஸ், லாட்டிஸ் பாயிண்ட், சோல். இது மூணுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? முதல்ல ஸ்பேஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இந்த பூமியை சுற்றிலும் ஏர் அட்மாஸ்பியர் இருக்குது. அதை தாண்டி நம்ம வெளியில் போனால் அங்கே எதுவுமே கிடையாது. அந்த இடத்த தான் நாம் ஸ்பேஸ்னு சொல்கிறோம். தமிழில் விண்வெளி அல்லது வானம்னு சொல்கிறோம். இதைத்தான் நியூட்டன் மற்றும் ஒரு சில சயின்டிஸ்ட் நுண்துகள்னு சொன்னாங்க. நுண்துகள்னா எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், அதாவது எலக்ட்ரான், புரோட்டான் மாதிரி ஒரு துகள். அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கு. அது வழியாக தான் லைட்டு ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு ஈத்தர் மீடியன்னு ஒரு பேர் கூட வச்சாங்க. ஆனால் மேக்ஸ்வெல் லைட்டு ட்ராவல் ஆகிறதுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஈத்தர் மீது இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. நமக்கு தெரியும், இந்த யூனிவர்ஸில் ரெண்டே பொருள் தான் இருக்குது. ஒன்று எனர்ஜி, இன்னொன்று மாஸ். நுண்துகள்னா மாஸுக்கு எக்ஸாம்பிள். இப்போ ஸ்பேஸுங்கிறது நுண்துகளாக இல்லைன்னா கண்டிப்பாக எனர்ஜியாக தான் இருக்கும். த ஸ்மாலஸ்ட் எனர்ஜி இன் திஸ் யூனிவர்ஸ்னு சொல்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஸ்பேஸில் தான் இருக்குது. அப்போ அந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேனாவை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த பேனா இந்த ஸ்பேஸில் தான் இருக்குது. ஆனால் இந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸு என்னன்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு தெரியும், இந்த பேனா அணுவால் ஆக்கப்பட்டது. ஏட்டம் இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம சயின்டிஃபிக்காக லாட்டிஸ் பாயிண்ட்னு சொல்கிறோம். அப்போ என்ன கன்க்ளூஷன்னா, இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு பொருளுக்குள்ளே போகிறப்ப லாட்டிஸ் பாயிண்ட்டாக மாறுது. இப்போ நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியை எடுத்துக்குவோம். இங்கே 4 எலமெண்ட்ஸ், சாலிட், லிக்விட், ஃபயர் அண்ட் ஏர். இந்த 4 சேர்ந்து இருக்கிறதுக்கு இந்த 5th எலமெண்ட்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் தான் காரணமாக இருக்கிறதுனால அதற்கு நம்ம சோல்னு பேர் வச்சுருக்கோம். அதாவது உயிர் ஆற்றல். அப்போ என்ன கன்க்ளூஷன்னா, ஸ்பேஸு தான் ஒரு பொருளில் வரப்போ லாட்டிஸ் பாயிண்டாகவும், அதே ஃபிசிக்கல் பாடியில் வரப்போ சோலாகவும் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னால் எனர்ஜி மட்டும்தான். இப்போ ஸ்பேஸுங்கிறது எனர்ஜி ரொம்ப கம்மி. அதை தான் நம்ம த ஸ்மாலஸ்ட் எனர்ஜின்னு சொல்கிறோம். அதே லாட்டிஸ் பாயிண்ட்டுங்கிறப்ப எனர்ஜி கொஞ்சம் அதிகம். அங்கே கெமிக்கல் பாண்டு உருவாக காரணமாக இருக்குது. அதுவே சோல்னு எடுக்கிறப்ப அங்கே எனர்ஜி ரொம்ப அதிகம். ஏன்னா அங்கே எலமெண்டல் பாண்டு உருவாகுது. அப்போ இந்த ஸ்பேஸு தான் எல்லாமாவும் இருக்குது, எனர்ஜி மட்டும்தான் டிஃப்ரெண்ட். அப்போ நம்ம எவ்வளோ எஃபோர்ட்டு போட்டாலும் என்ன நடக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த ஸ்பேஸு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி பிளஸ்டு பை டிவைன்.